தலையை வந்து நாளாக கொண்டு கொடுத்தேன் வீட்டுக்கு தான். தலையெல்லாம் பாக்ஸில் கொண்டு கிலோ வச்சுக்கினா வெட்டி கொடுக்கும்போது ஒரு குண்டா மட்டும் மேலே வைக்க போடலாம். உண்டா மட்டும் மேலே வைங்க. கூறு கட்டுற மாதிரி துண்டு போட்டு சொன்னாங்க செதில் அடிக்காம. ஒரு கிலோ துண்டா போயிடுச்சு. எப்படி துண்டு மாதிரி தான் போட்டு சொன்னாங்க அவங்க. கடைக்கு சேகரிக்க போட்டு சொன்னாங்களா? கலை தான் கடைக்குன்னு சொன்னாங்க. இது வீட்டுக்கு சொன்னாங்க. அந்த மீனை மஞ்சள் மாதிரி வெட்டி சொன்னாங்க. இதா சொட்டவாளியான பேரு. சொட்டவாளி கிடையாது பேரு. எனக்கே தெரியாது. ஏரி மீன் அது. நமக்குலாம் அந்த பேர்லாம் தெரியாது. ஏலியும் கிடையாது. அவனை கேட்ட சொல்லுவான். ஏன் நாத்தியம் விளையாட வரீங்க? நீங்களாம் இதான் வந்து குத்துட்டு போனோம். நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செதில் அடிச்சு கிளீன் பண்ணோம். 3 மேலே ஒரு இதுக்கு ஜிலேபிக்கு. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துரு ஒரு மீன் தானே முட்டை இது ஈஸியா இல்லை ஏறி அந்த இது மாதிரி தான். ஆமாம் வேலை கம்மி தான். இது டேஸ்ட் சூப்பராக இருக்குண்ணா இது. ஆமாம் அந்த மீனோட கொழுப்பு கம்மி. இது இன்னொன்று இருக்கு பாரு சொட்டாவாலை. எதுண்ணா இது என்ன மீனே தெரியலண்ணா. எனக்கு தெரியாது. நான் வேறு மீன் நமக்கு தெரியாதுண்ணா. ஏரி மீன் இந்த விலங்கு இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு பேர் தெரியாது. இந்த கட்லா ஜிலேபி அப்படி விட்டுருங்க. ஒரே வாட்டர் ஷாட் பிரச்சனையே கிடையாது. ஒரே ஷாட்டு எனக்கு வேலை எல்லாம் போச்சு பாரியா. தெரியாத பொருள் நம்ம ஏன் சொல்லி இருந்தோம். அங்கப்பா கேப்பில் விட்டுனதில்ல மீன் சரி 2 போட்டு சொன்னாங்கண்ணா. நான் பிடிச்சா வெட்டினா வீட்டுக்கு சொன்னாங்க. பல்லு இது தெளிவா வர அணி விட்டுறாரு. சரி நானே போட்டுருவா. ரெண்டாக தான் போட சொன்னாங்க. 2 போட்டால் வேலையாகும். எங்கே வெட்டினா அது கரெக்டாக விழுமா அங்கே தான் வெட்ட முடியும். தள்ளி வெட்டினா விட்டு அவ்வளோதான். ஓகே செருப்பு மீன்
ஐயா மறுக்க மாதிரி போடலாமா? மறுக்க மாதிரி சரி, ரவுண்ட் ரவுண்டாக போட்டு விடலாம். இது கிடையாதுண்ணா, ஏசிச்சு அவ்வளோதான், போச்சு அவ்வளோதான். அண்ணா கொஞ்சம் நேரம் ஆகும்ண்ணா, கொஞ்சம் ஜிலேபி பக்கத்தில் கொடுங்க, காலையில் இது கொடுங்க, ஜிலேபி கொடுத்துடணும். ஓகே சரிங்க, அப்படியே ஊற்றிடலாம். இவன் வந்து பாதிக்கு பாதி தான் கிளேடி. இதுக்கு பேர் வந்து முட்டை பிளாசி. முட்டை பிளாசி, ஆமாம். கோழிக்கறி மீன் லெக் பீஸே தான். இதை கொடுங்க என்னன்னு கேட்பாங்க. எவ்வளோ இவ்வளோ விலை தான் இது. தமிழ்நாட்டிலலாம் அந்த சைட்லலாம் இல்லை, கோழிக்கறி ஒருத்தர் கேட்டாப்புல எடுத்து கொடுங்க அண்ணா பயப்படிங்க. ஓகே அதுவும் உடனே சொல்லிட்டாப்புல. திருப்பி மீன் 300 இருக்குமா? 500 மீன் சைஸ் பெருசு தான். மீன் அதிகம் தான் விலை. நேற்று முதல் நாள் போனது. ஆமாம், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்த வாரம் வாங்க, இயல்பு நிலைக்கு வந்துடும் எல்லாமே. 60 ரூபா கொடுங்க, இயல்பு நிலைக்கு வந்துடும் எல்லாமே. பண்ணிடுங்க. தோறு நான் ஸ்கேனரு. ஆமாண்ணா, வருமா? வருதா? கிட்ட வரணும். ஓகே.